சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நாம் ஓட்டு போட்டு சுதந்திரம் வந்துருச்சு, ஓட்டு உரிமை வந்துருச்சு. நம்மளுடைய பிரதிநிதிகளை நாம்ளே தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை ஓட்டுங்கிற ரீதியில் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த சுதந்திர இந்தியாவில் பல்வேறு விதமான வேலைகள் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலேருந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசாங்க வேலைகள்லையும் லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்கிறதில்ல. நாம் முன்னேற்றத்துக்கான ஒரு லைசன்ஸ் வாங்கணும் போகணும் வரணும்னா அதெல்லாம் கனவாக இருக்குது. ஒரு லைசன்ஸ் ஒரு தொழிற்சாலை நான் தொடங்கணும், ஒரு சின்னதாக ஒரு தொழிற்சாலைன்றது கூட பெரிய வார்த்தை தெரியுது. சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும், அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதை நீங்கள் லகுவாக ஈஸியாக அடைஞ்சிட முடியாது. அதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலும் கிடைக்காது. எப்பா நீங்கள் தொழில் தொடங்க முறையாக வாங்க இப்படி உட்காருங்க, என்ன தொழில் செய்ய போகிறீங்க, அதுக்கு நான் என்னென்ன உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எந்த அதிகாரியும் கேட்க போகிறது கிடையாது. அந்த தொழிற்சாலைக்கான அனுமதியோ அதுக்கான ஆலோசனையோ வாங்கணும்னா நாம் தான் படாதப்பட்டு பண்ணணும். அப்படிங்கிற ரீதியில் இப்போ சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நமக்கு ஓட்டுரிமை கிடச்சிருச்சு, நாமளே ஆளுந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஜனநாயகம் அப்படின்ற எல்லா வார்த்தைகளும் நல்லா சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையில் நம்ம சுதந்திரத்தோடு இருக்கோமா? நாட்டில் நிர்வாகம் ஒழுங்காக நடந்துகிட்ருக்கா? உங்களோட கருத்து சொல்லணும்ண்ணா. ஒழுங்காக நடக்கிறது தாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்து ஏற்றுக்கிறேன். இப்போ இது ஒரு அரசியல் இப்போ இந்த ஏடிஎம்க்கு நடக்குதுங்க. பின்னாடி வேற போகிற ஆட்சி கூட சேர்த்தாங்க. இந்த மாதிரி நம்ம சுதந்திரம் கிடைக்காதுண்ணா. இது கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கா? கிடைக்கணும்னா அதை பற்றி ஏதாச்சும் ஒரு நாள் சிந்திச்சிருக்கீங்களா? இதை மாற்றணும் அப்படின்னா இப்படி இருந்தால் இது ஒரு வேளை சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும், ஊழல் பண்ண முடியாமல் நம்ம தடுத்துருக்கலாம் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சின்னதாக இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமா? இது தப்பு நடக்காத அப்படி போயிருக்குமே. நம்ம குடிக்கணுன்ற ஆவலில் இருக்கோம், இன்றைக்கி ஏதோ சமயத்தில் குடிக்க அடிமையாயிட்டோம். ஆனால் இதிலேருந்து வெளியே வந்துடணும், என்னோடய குடும்பத்தை பாதிக்குது. ஆனால் இதை வெளியே வர்றதுக்கு யாராச்சும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்யறதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு கடையை பெருகிட்டே போகிறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? வருமானம் வரணுன்றது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. அதனால் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, குடும்பங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுது, குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறான்றது அவங்களுக்கு அக்கறை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எல்லாமே காசை நோக்கி வரக்கூடியது, மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் நாம் நல்லா இருந்தால் போகுன்ற இந்த எண்ணத்தில் இருக்குது. இதை மாற்றுறதுக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது நாம் எந்த சிஸ்டம் நாம் முன் வச்சா ஒன்றும் எடுக்கூடாதுங்க. ஆனால் ஓட்டு போடுற உரிமை நமக்கு இருக்கு. நாம் எந்த யூஸும் நம்ம பண்ண முடியாது நம்மளால. அதான் நானும் சொல்கிறேன். அரசாங்கம் யாரு? நாம் பார்த்து வைக்கிறது நீங்கள் தானே அரசாங்கம், நீங்களும் நானும் தான் அரசாங்கம். இப்போ யாரோ செய்வாங்கன்னா நம்மளால முடியாதுன்னா யாரால முடியும்? முடிகிற ஆளை சொல்லுங்கள், யாரால முடியும்? எந்த ஒரு ஆளும் முடியாது. கட்டணம் இது அப்படி இல்லைன்னா வெள்ளைக்காரன் பலம் வாய்ந்தவன், பேரங்கியிலையும் துப்பாக்கியிலையும் நவீனமான சிந்தனையும் நம்மளோட புத்திசாலியாக இருந்தவன்ட்டு இருந்து சுதந்திரம் வாங்க முடிஞ்சுது. இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் நம்ம சுதந்திரமாக இருக்கோம். ஓட்டுரிமை நம்மள்ட்ட இருக்குது, ஓட்டுரிமைங்கிற ஒரு பெரிய ஆயுதம் நம்மள்ட்ட இருக்குது. நம்மளுடைய பிரதிநிதிகளை நாமளே தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கிறப்ப முடியாதுன்ற வார்த்தையை சொல்கிறீங்களா? இப்போ நம்ம வெள்ளைக்காரன் பேரில் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லிருப்பீங்க? வேணாம், இது அவன் காலையிலே கடந்துருவான், வேணாம், அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமே இல்லை, அவன்கிட்ட துப்பாக்கி இருக்குது, பேரங்க இருக்குன்னு விட்டுருவீங்களா? அரசாங்கமே பார்த்து நம்ம மக்கள் பட தொந்தரவை பார்த்து அவங்களே நம்ம இந்த மாதிரி இதில் என்னென்ன பிரச்சனைனா அரசாங்கமே நாம தான் அப்படிங்கிறத திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. அரசாங்கமே நாம தான். இப்போ அரசாங்கம் பார்த்தனா கேள்விக்குறை வச்சுங்களா? அந்த கேள்விக்குறை நம்ம எடுப்பிடுமா? நீங்களும் நானும் தனியாக போட முடியாது. இப்போ நீங்களும் நானும் தனியாக போய் எப்போ எங்களுக்கு குடி வேணாம், குடி எங்களுடைய நல்லா உடல்நலம் பாதிக்குது, அதனால் படிப்படியாக கடைகளை குறைங்க, 8வது தூரத்தில் வைங்க. ஐயோ அதையும் நான் ஒருத்தன் வீம்பாக நான் போய் குடிச்சே தான் அவன் தூரமாக போய் குடிக்கிட்டோம், எங்களுக்கு வேணாம். விபச்சாரம் பெண்களை பாதிக்கும், அது ஒரு ஒழுக்கடான விஷயம், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி ஒதுங்கி நிற்கிறோம்? இப்போ அது இருக்கா? எவனோ 1-2 பேர் வீணாக போயிட்டுருக்கான், அது என்றைக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் தப்பான விஷயத்தை அங்கீகாரத்தோடு நடத்தலாமா? இன்றைக்கி குடியால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறோம்? உடல்நல பாதிக்கப்படுது, நம்ம குடும்பத்தோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது, படிப்புக்காக செலவழிக்க வேண்டியதெல்லாம் குடிக்காக செலவாகுது. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப குடிக்கிற ஆளையும் கூட என்ன சொல்கிறாங்க, இது எப்படியாச்சும் நம்மளை விட்டு இந்த பழக்கம் நம்மளை விட்டு போயினா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை சரியான வழிகாட்டுதல் பண்ணாமல் அதை ஊக்குவிக்கிற மாதிரி பல்வேறு காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. அரசாங்கம்னா நாம் தான் அரசாங்கம், ஓட்டு உரிமை நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நான் ஒரு திட்டம் சொல்கிறேன்னா என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இப்போ அரசாங்கம் ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எந்த வகையில் இல்லை அப்படின்னா, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஜனநாயகன்ற பேரில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஒரே ஒரு நாளில் 200-300 கொடுத்து 5 வருஷத்துக்கான நம்மளை ஆள்ற உரிமையை பிடிங்கிட்டு போயிடுறோம். ஒரே நாளில் ஒரு நாள் தான் நமக்கு சுதந்திரம் இருக்குது. எந்த நாள் அப்படின்னா அது ஓட்டு போடுற ஒரு நாள்.
மரியாதையும் சுதந்திரமும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அடுத்த நாள் என்ன பண்ணுறது, காணாத போயிடுது. எப்போ ஓட்டை வாங்கிட்டோன்னா அதோட முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய மரியாதை முடிஞ்சு போகுது. அப்புறமேட்டு அவன் வச்சு தான் சட்டம் அப்படிங்கிற சூழல் இருக்குது. இப்போ இந்த சூழலை மாற்றணும்னா எந்த சூழலை மாற்றணும்? ஓட்டு போட்டதோட என் வேலை முடிஞ்சில்ல. தொடர்ந்து ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் எப்படி இருக்கோ அதை திரும்ப பெற அதிகாரமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கணும். மக்களை எல்லாம் பெரும்பான்மையான மக்கள் இந்த விஷயத்தை உணர்ந்துக்கிட்டு என்னுடைய நல்லது கெட்டதை யாரும் கவனிக்க மாட்டுறாங்க. லஞ்சம் இல்லாத என்னை சுரண்டி போய்க்கிறதுக்கு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுறாங்களே தவிர என்னோட வளர்ச்சிக்கு நான் தேர்ந்தெடுத்த அமைப்பு எனக்காக செயல்படல. நான் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி எனக்காக செயல்பட மாட்டான், அதிகாரி எனக்காக செயல்பட மாட்டான். அப்படிங்கிறப்ப அதை எனக்காக செயல்பட வைக்கிறதுக்கு என்ன வேணும், அதோடைய கடிவாளம் என் கையில் இருக்கணும். ஓட்டை ஒரு நாள் கொடுத்துட்டு 5 வருஷம் அவன் நல்லது செய்வானா கெட்டது செய்வானா அவன்கிட்ட தொங்கிட்டு இருக்கிறத விட அந்த கடிவாளம் எனக்கு வேணும். அப்படின்னா ஓட்டை எப்படி போட்டணும், அவன் செயல்படாத வச்சதில் அந்த ஓட்டை நான் திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வைப்போம். ஒன்று அப்படி கோரிக்கையை முன் வைக்கிறது மூலமா கடிவாளம் நம்ம கைக்கு வரும். யார் ஏற்றுக்கிறதுனா இதை முதல்ல ஏற்றுக்குவாங்கன்னு யாரோ எங்கேயோ இருக்காங்க, அவங்க ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, யாரோ நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க இருங்கண்ணா, நமக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அது கிடையவே கிடையாது. நமக்கு மேலே யாருமே இல்லை, நாம் தான் இருக்கோம். நேற்று எம்ஜிஆர் ஆண்டு வரையும் எம்ஜிஆருக்கு பின்னாடி நாம் தான் இருந்தோம். நாம் பார்த்து தான் எம்ஜிஆர் உருவானார். எம்ஜிஆருக்கு அப்புறம் கருணாநிதி வந்தார், கருணாநிதிக்கு பின்னாடி மக்களாகிய நாம் தான் இருந்தோம். ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி நாம் தான் இருந்தோம். நாம் ஓட்டு போட்டு தான் அவங்க இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ வானத்திலேருந்து கூச்சிட்டு இருக்குதான் நீங்கள் நினைக்காதீங்க. மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை வாங்கி தான் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. யார் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாம் தான் செஞ்சுக்கணும். நமக்கு நல்லது செய்யணும்னா வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. நாம் செஞ்சால் தான் நமக்கு நல்லதாக இருக்கும். யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ இருந்து அவதார புருஷனாக நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தால் அது நடக்காது. அது என்றைக்குமே நடக்க போகிறதில்ல. பெரும்பான்மையான மக்கள் ஒண்டி பார்த்து இல்லைன்னா உங்களுடைய கருத்து கேட்குறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த சரி ரைட்டு இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்குது, இதை மாற்றணும் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மக்கள்லையும் வந்துருச்சு அப்படின்னா தன்னிச்சையாக மாற்றம் வந்துடும். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த உங்கள் அபிப்பிராயம் கேட்குறேன். இப்படி ஓட்டை போடுறதுக்கும் ஓட்டை திரும்ப போகிறதுக்குமான அதிகாரம் நம்ம கைக்கு வரணுங்கிறத நீங்கள் விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? இப்போ அவனை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம வந்துடுவோம். அரசியல்வாதியோ அதிகாரியோ நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்க முடியுமா? ஒரு எம்எல்ஏவை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? எப்பா இந்த ஊரில் இந்த மாதிரி நல்லது செய்யறேன்னு சொன்னேன், 1,20,000 எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா 20,000 30,000 பல்வேறு அதிகாரிகளும் அவங்களும் சுரண்டி எடுத்துக்கிறாங்க. இதை கேட்க மாட்டேன், நான் தானே உனக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு நான் போய் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா என்ன காரணம், அதிகாரம் நம்ம கையில் இல்லை. ஓட்டு போட்டதோட நம்மளோட அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதே சமயம் அதிகாரம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா போய் கேட்கலாம். ஏப்பா நீ இப்படி எனக்காக செயல்படுறேன்னு சொன்னியே, அந்த வார்த்தையை நிறைவேற்றலை அப்படின்னா உன்னை திரும்ப எடுத்துக்குவேன், உனக்கு அந்த பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்கிற இடம் நமக்கு வந்துச்சுன்னா அவன் யோசிப்பான். ஐயோ மக்களுக்காக செயல்பட்டாகணும், இல்லாட்டி நம்மளை பதவி விட்டு இறக்கிடுவான் அப்படின்ற பயம் அவன்கிட்ட இருக்கும். இன்றைக்கி அது இல்லை. என்ன காரணம்னா, நான் காசு செலவு பண்ணுறேன், நீ எனக்கு ஓட்டு போட்டுரு, அதோட எனக்கு மன பந்தம் முடிஞ்சு போகுது, 5 வருஷம் நான் என்னென்ன பண்ணிக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இப்போ முதல்ல ரைட்டு ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் அதிகாரத்துக்கு வந்துடுறாரு. அதிகாரத்துக்கு வந்த உடனே இப்போ அவரை திரும்ப எடுக்கணும். இப்போ 3 லட்சம் பேருக்கு ஓட்டை திரும்ப பெற அதிகாரமும் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஓட்டை திரும்ப பெற அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 3 லட்சம் பேரையும் ஒன்றிணைக்கிறது சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. அப்போ அதிகாரம் ஒரு இடத்த குமியக்கூடாது. அதிகாரம் 3 லட்சம் பேரோட அதிகாரத்தை கொண்டு போய் ஒருத்தண்ட கொடுக்கக்கூடாது. அவன் பெரிய பலசாலி ஆகிடுவான். அவன் ஒரு 20-30 பேரை ஒரு 100 பேரை கூட தன்னோட கையால் வச்சுக்கிட்டு எதிர்க்கிறவங்கள ஈஸியாக ஓடிக்கிடுவான். அந்த 100 பேர் கையாளுங்கிறது போலீஸ்காரங்களாக இருக்கலாம், அல்ல அதிகாரிகளாக இருக்கலாம். நம்மளை ஒடுக்கிறதுக்கு, கேள்வி கேட்குறவங்கள ஒடுக்கிறதுக்கு அவன் கையால் அரசு இயந்திரத்தையே பயன்படுத்தலாம், இல்லை தனியாக ஒரு அடையாள கூட்டத்தையே கூட வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணலாம், கேள்வி கேட்குறவங்கள ஒடிக்கிற முடியும். நம்ம ஒன்றுமே சரி அவன் செயல்படாத எம்எல்ஏவை மாற்றணும்னு நம்ம முயற்சி பண்ணாலும் நான் அந்த திட்டங்களத்தையும் ஒழிக்கிற முடியும். இப்போ என்ன தேவை, அதிகார பரவல் தேவை. அதிகாரத்தை எப்படி பகிர்ந்து 3 லட்சம் பேரோட ஓட்டை கொண்டு போய் ஒருத்தனை கொடுக்குறது பதிலாக படிப்படியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும். இப்போ இந்த ஊரில் 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேரை 10 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவோம். 10 பேர் கொண்ட குழு. இந்த 10 பேருக்கு முன்னெடுப்பாளராக இந்த 9 பேரோட கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம். 10 பேருக்கு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுப்போம். இப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இந்த 1000 பேருக்கு 100 பேர் தருவாங்க. இந்த 1000 பேருக்கு 100 பேர் தருவாங்க. இந்த 100 பேர் சேர்ந்து அந்த கிராமத்துக்கான தலைவர் தேர்ந்தெடுப்போம். இந்த 100 பேர் சேர்ந்து கிராமத்துக்கான தலைவர் தேர்ந்தெடுப்போம். இந்த 10 பேருக்குள்ள ஒரு கதம் ஏற்படுது. ஏவா நான் என்ன சொன்னேன்,
இந்த இங்கே தண்ணி தேங்குது என் வீட்டு வாசல் முன்னாடி அந்த 10 பேர் இருக்க அந்த குழு இருக்க இடத்துல வீட்டுக்கு வாசல் முன்னாடி தண்ணி தேங்குது. அது சரி பண்ணணும். குப்பையை கொண்டாந்து அதில் கொட்டுறாங்க, அது தடை பண்ணணும். குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு சரியான ஒரு இடத்த ஒதுக்கணும்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அது ஏன் நீ போய் மேலே கேட்கலையா அதை நீ கேட்கலையா அப்படின்னா நான் உன்னோட பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தேர்தலை திரும்ப கூட்டி இந்த 10 பேர் கூட்டி அவனை வாபஸ் வாங்கிட்டு அந்த 9 உள்ள ஒரு ஆளாக மாற்றிட்டு அவங்களோட கருத்தை கொண்டு போகிறவங்கள ஒருத்தவங்களை மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும் ஒரு இடத்த கொண்டாடணும். அடுத்து இந்த 100 பேர் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த ஊருக்கான தலைவர் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பைப்பு வேணும், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நீர்த்தக்க குட்டை வெட்டினா நல்லாயிருக்கும், கரெக்டாக இந்த இடத்த வெட்டினா தான் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஊரோட இப்போ ஒருத்தர் மணிகாரை வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு, அதை போய் நீங்கள் கேட்கணும் என்னன்னு. ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி லஞ்சம் வேலை செய்து டக்குன்னு முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு பல்வேறு விதமான கோரிக்கைகள் நம்மகிட்ட இருக்குது. அதை கொண்டு போய் இந்த 100 பேரும் ஒருங்கிணைஞ்சு அவன்கிட்ட சொல்லி வேலையாக வாங்கலாம். அவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இல்லாமல் இந்த வேலையை முடிக்கணும். இங்கே ஒரு தப்பு நடக்குது, அதை போய் நீ என்னென்னு கேளுங்க. கேட்காத பட்சத்தில் 100 பேரும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம், வேணாம் எங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியலையா, வேணாம் நீங்கள் திரும்ப வந்துடுங்க அப்படின்னு திரும்ப எடுத்துக்கலாம். இப்போ நேரடியாக அடுத்தது எம்எல்ஏவை நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் ஒரு கிராமம் ஒரு தொகுதியில் ஒரு 30-40 கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த 30-40 கிராமத்து தலைவர்கள் ஒன்று கூடி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கலாம். நீங்களும் நானும் போய் கேட்க முடியாது எம்எல்ஏவை. ஆனால் ஒரு 30-40 கிராமங்களுடைய தலைவர்கள் சேர்ந்து தான் அந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாம் நடைமுறைக்கு வருகிறாங்க சொல்கிற கத்த நடைமுறைக்கு வருமா? நடைமுறை தலைவரையே பார்த்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கலாம் நடைமுறைக்கு வருமா? அதெல்லாம் என்னென்னா நடைமுறைக்கெல்லாம் வருங்களா? நடைமுறைக்கு வருங்கிறத நம்ம அதை விட்டுருவோம். நடைமுறைக்கு வருமா வராதாங்கிறத விட்டுருவோம். வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் என்னோட கேள்வி. நல்லா இருக்கும் தான் நான் சொல்கிறேன். இப்படி அதிகார பகிர்வோம் ஓட்ட திரும்ப வர அதிகாரமும் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நடைமுறைக்கு வருங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணால் நான் முயற்சி பண்ணால் கேட்குறவங்க இன்னொருத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரியா அப்படின்ட்டானே போதுமானது. இது ஜனநாயக நாடு. நம்மளுடைய பலத்தை புரியாமல் நம்ம திரும்ப நடைமுறைக்கு வருமானு பேசிகிட்டு இருக்கோம். நான் ஆனால் கேட்குறது என்னென்னா, இப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு, அது நாம் ஆள்ற ஒரு உண்மையான ஜனநாயகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உரிமைகளும் நம்மளுடைய சுதந்திரமும் நம்மளுடைய தேவைகளும் பாதுகாக்கப்படுங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்படி ஒரு சிஸ்டம் தான் நல்லா தானே இருக்கும். அப்புறம் என்ன அப்புறம் நடைமுறைக்கு வருமா நடைமுறைக்கு யார் நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருடுறவங்க நடைமுறைப்படுத்துவானா? ஒரு அரசியல்வாதி ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கி தன்னோட காசை பெரும் கோடியாக சம்பாதிச்சு குவிக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதி இதை நடைமுறைப்படுத்துவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்க மாட்டான். அதிகாரி லஞ்சம் வாங்கி கொடுக்குற அதிகாரி இதை நடைமுறை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லை இப்போ அவங்க இதை நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க. அது லஞ்சத்தாலையும் ஊழலாலையும் லாபம் அடைகிறவங்க ஒரு காலத்துலேயும் வந்து இதை நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க. நாம்பளும் நடைமுறைக்கு வருமானு வீட்டில் போய் படுத்துவோம்னா நடைமுறைக்கு வராது. நான் என்ன சொல்கிறேன்னா தேர் நவருண்ணா, தேர் ஒரு ஆள் இருக்கக்கூடிய விஷயமா? தேர் இருக்கு, ஊரில் பெரிய தேர் இருக்குண்ணா. மாதிரி விழிப்புணர்வு எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி போராடினாக்கா ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேண்ணா, உங்களை மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறேன். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, நான் பேசுகிறேன் ஒரு 15 பேர்ட்ட 20 பேர்ட்ட நான் பேசியிருப்பேன். எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் எல்லாரும் ஒத்துக்குவாங்களா புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்வி தான் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு புரியுதுன்ற பட்சத்தில் இங்கே இருக்க எல்லாருக்குமே புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே மூளை இருக்குது, எல்லாருமே செயல்படுற இடத்துல தான் இருக்கும். ஆனால் அது எப்படி என்னன்னா எம்எல்ஏ யார் கொண்டு வந்தாங்களோ, முதலமைச்சரை யார் உருவாக்குனாங்களோ, இல்லைன்னா அதிகாரிகளுக்கு யார் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் உருவாக்கணும். நீங்களும் நானும் தான். என்னை விடவும் அதிகமாக வரி செலுத்துகிற ஆள் கண்டிப்பாக நீங்களும் தான் இருப்பீங்க. ஒரு பாட்டில் சாராயத்தில் கிட்டத்தட்ட 60 ரூபா, கிட்டத்தட்ட 70 ரூபா லாபம் வருது. அது 60 ரூபா 70 ரூபா லாபம் வருது. என்னை விட குடிக்கிறவங்க, நான் குடிக்காதால குடிக்கிறவங்க அதிகமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துகிறோம். அந்த கொடுக்குற வரி செலுத்துறது மூலயமா தான் ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலில் 20 ரூபா தான் அடக்க விலை. 60 ரூபா விற்கிது, 40 ரூபா லாபம். 40 ரூபா வரியாக கட்டுறோம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அப்படிங்கிறப்ப நாம் கொடுக்குற வரி தான் நமக்கு திரும்ப ஒரு தொகுப்பு வீடாவோ இல்லை ரோடாவோ டேங்காவோ மாறுது தவிர எந்த காலத்துலையும் எதுவுமே இலவசமே கிடையாது. ஒரு 10 பைசா எவன் அப்போ வீட்டில் வந்து கொடுப்பான்? எவன் காட்டில் போய் உழைச்சி கொண்டாந்து நம்மளுக்கு கொடுப்பான்? கிடையாது. நம்மளுடைய வரிப்பணம் தான் திரும்ப நமக்காக வருது. அதை புரிஞ்சிக்காமல் ஏதோ அரசாங்கத்தை ஏதோ வேற ஒரு கிரகத்தில் வந்து தனியாக அச்சடிக்கிற மிஷின் வச்சுக்கிட்டு அடிச்சு நமக்கு இலவசமாக செஞ்சுட்டு இருக்காங்க நான் நினச்சிட்டு இருக்கோம். நான் மறைமுகமாக ஒவ்வொரு பொருளையும் ஒரு டேக்ஸ், ஒரு சோப்பில் எத்தனை % கிட்டத்தட்ட 7% 8% சாதாரணமாக ஒரு சோப்பில் இருக்குது டேக்ஸ். பொருளுக்கு பொருள் மாறுபடும். ஒரு கலர் டிவியில் கிட்டத்தட்ட 35%. வெளிநாட்டில் டிவிக்கு வரி கிடையாது. இங்கே வாங்கண்ணா, வாங்கண்ணா, நான் இப்போ கத்தி தூக்கிட்டு வாங்க போருக்கு போகலாம், நான் உங்களை கூப்பிட்றேண்ணா, வாங்கலாம். சொல்ல வரதைக்கு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த விஷயம் தெரியுமாண்ணா உங்களுக்கு? டேக்ஸ் 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபா தான் தெரியுமா உங்களுக்கு? உண்மைண்ணா
இன்றைக்கி கச்சா எண்ணெயோட விலை வந்து 30 ரூபாய்க்கு கீழே. ஒரு பீப்பாயோட கச்சா எண்ணெயோட விலை வந்து 30 ரூபா. என்ன இது நம்ப முடியாமலாம் கிடையாது, இப்போ உங்களால் நிரூபிக்க முடியும். இப்போ நான் நெட்டில் போட்டோன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுக்கான ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருக்குது. 20 ரூபா தான் பெட்ரோல் விலை, 23 ரூபா கிட்டத்தட்ட சென்ட்ரல் டேக்ஸு, மீதி இருக்க டேக்ஸ் வந்து அந்த 40 ரூபாயில் மீதி இருக்க டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸு. லொட்டு லொசுக்கு லாபம் கேவம் எல்லாம் லாபம்லாம் இல்லை, லாபத்தோடு சேர்த்து தான் 20 ரூபா. அவங்க வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து